குட்டி பையனுக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் தூக்கம் வந்துருச்சு. இப்போ தூங்குனான்னா ஒரு 10 மணிக்கு முழிச்சிருவான். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரி தான். அதனால் கொஞ்சம் நேரம் தூங்க விடாமல் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். கீழே படுக்க வச்சா ஒரே அழுக, தூக்கி வச்சா சமத்தா இருக்கான். அதனால் தூக்கி வச்சுட்டே தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்த பிறவே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் நைட்டு ஒரு 8:30க்கு வந்துட்டாங்க. அவங்க வர்ற வரைக்கும் எங்கள் 2 பேருக்கும் நடைப்பயணமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்தோடனே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நானும் சமைக்கலான்னு போயிட்டேன். இனிமேல் நின்று யார் 1 மணி நேரம் கால் வலிக்கு நின்று தோசை ஊற்ற போகிறா? ஏற்கனவே நடைப்பயணம் பண்ணி கால் வலிக்கு. சரின்ட்டு ஒரு இட்லி ஊற்றி வச்சாச்சு. வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு. ஒரு 5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். சரின்னு சட்னி ஒரு பக்கம் வணக்கி விட்டேன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிட்டு இனிமேல் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். சரி அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போன்ட்டு போய் பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருக்காவ. ஆனால் கண்ணில் கொஞ்சம் தூக்க கலக்கம் தெரியுது. சரி தூங்க வச்சுருவோன்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சட்னியை மட்டும் அரைக்கணுமா. அவன் தூங்கிட்டானா நம்ம மிக்ஸி அரைச்சா உடனே முழிச்சிருவான்ட்டு வந்து அரைக்க வந்துட்டேன். அப்பா நல்லா பெட்ரூமும் சாத்தி வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு லைட் போட்டால் கண்ணு கூசுன்ட்டு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு நல்லா தொட்டில் ஆட்டி தூங்க வச்சுட்டாங்க. அவனும் தூங்கிட்டானா இனிமேல் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.